இயேசுவின் நாமத்தில் greetings to every single one of you in the name of Jesus. இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Standing next to me is one of the most outstanding provisional MTH students. எனக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறவர் one of the most outstanding மிகவும் சிறப்பாய் provisional MTH graduates. MTH பட்டதாரி. I am proud of it. அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். You have heard many messages. ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். But மந்தையில் சேரா ஆடுகளே was written by a saint. இந்த மந்தையில் சேரா ஆடுகளே என்ற பாடலானது ஒரு பரிசுத்தவானால் எழுதப்பட்ட ஒரு பாடல். I started crying. Please forgive me. I am wearing pants. Don't worry. நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் I don't have a handkerchief. Can I borrow one from somebody? பேண்ட் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். பயப்பட வேண்டாம். My nose is running. This is John Selins, so I will not give it back to him. இது ஜான் செல்லுடைய கர்ச்சீஃப். அதை நான் திரும்ப அவருக்கு கொடுக்க போகிறதில்லை. I'll make sure that I will do மூக்கு சீந்திங் on this. And I'll put this on some sick man and he will get healed. வியாதியஸ்தன் மேல் இந்த கர்ச்சீஃபை நான் தூக்கி போடுவேன். ஒருவேளை அவர் சுகமாக்கப்படுவார். Hallelujah. Hallelujah. We are in the most unusual Bible college graduations I would ever attend. இதுவரை நான் சந்தித்திராத ஒரு அற்புதமான ஒரு பட்டமளிப்பு விழாவிலே நான் இருக்கிறேன். My dearest friend and a sign from God for Yeshkol, Pastor Reverend C. Paul is here on platform. என்னுடைய மிகவும் நண்பர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அடையாளமாக பாஸ்டர் பால் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். As long as he is on this platform, I know that God is with us. அவர்கள் இந்த மேடையிலே இருக்கிற வரை எனக்கு நன்றாக தெரியும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். I really love John Selin. நான் மிகவும் அதிகமாக ஜான்சன் அவரை நேசிக்கிறேன். You won't believe that I was driving since last night from Chennai to get to this place. இந்த இடத்திற்கு இந்த பட்டமளிப்பு விழா வருவதற்கு சென்னையில இருந்து கடந்த நாள் நான் பிரயாணம் செய்து வந்தேன். My Innova taxi driver was falling asleep. I told him, you sleep, I will drive. என்னுடைய இன்னோவா வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்த வாகன டிரைவர் அவர் தூங்கி கொண்டு அவரை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் தூங்குங்கள், நான் வாகனத்தை ஓட்டுகிறேன். And we came here by afternoon. இந்த மத்தியான நேரத்திலே இந்த இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். Now I can assure you that I am not going to preach a third sermon. நான் மூன்றாவது ஒரு பிரசங்கத்தை இப்பொழுது நான் பிரசங்கிக்க போவதில்லை என்று உறுதியாக நான் சொல்லுகிறேன். The student speaker was really amazing. மாணவர்கள் மத்தியிலிருந்து பேசின பேச்சாளர் பிரசங்கியாளர் மிக சிறப்பாக பேசினார். And my brother Mark Village was really on target. என் அருமையான நண்பர் மார்க் வில்லேஜ் அவர்கள் சரியான நோக்கத்தோடு கூட அதை செய்து முடித்தார்கள். And if I speak outside of that line of thought, I will be a prize winning idiot. இப்பொழுது நான் அதுக்கு மாறாக ஏதோ ஒரு பிரசங்கத்தை நான் செய்வேனால் பரிசு பெறுகிற ஒரு முட்டாளாக நான் இருப்பேன். Absolutely right. He loves to call me muttal. அவரை நான் முட்டாள். This is part of our academic exercises. இது கல்வியிலே இது ஒரு பகுதியாக காணப்படுகிறது. Listen very carefully. மிக கவனமாய் கவனியுங்கள். The first order of business ஊழியத்தினுடைய முதலாவது கொடுக்கப்படுகிற கட்டளை is to pray for Mr. and Mrs. John Selin today. இன்றைக்கும் மிஸ்டர் ஜான் செலின் அவருடைய துணைவியார் அவர்களுக்காக ஜெபிப்பது. I will not lose such an opportunity like this with so many of you gathered together, because many times they are battling all alone. இந்த இடத்துல ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தை நான் தவறவிட விரும்பவில்லை. மாறாக இவர்கள் இருவரும் தன்னுடைய ஊழிய களத்தில் பின்பகுதியில் ஏராளமான யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Because of the sacrifice, the pain, even the bleeding from the nose is what makes things like this happen. இப்பொழுது அவருடைய தியாகமான வாழ்க்கையும் மூக்கிலிருந்து வருகிற ரத்தம் கூட இப்பேற்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. I love this man and I want him to live long. அந்த மனிதரை நான் நேசிக்கிறேன். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Many more graduations like this in many cities, even in the neighboring countries, will be conducted by this man. இப்பேற்பட்ட பட்டமளிப்பு விழாவானது இந்த இடத்திலும் பல மாநிலங்களிலும் ஈவன் நம்முடைய அயலக தேசங்களிலும் இப்பேற்பட்ட பட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I want one of the first partnerships to be in my homeland, Sri Lanka. முதலாவது பங்காளராக ஸ்ரீலங்கா தேசத்திலே என்னுடைய சொந்த தேசத்திலே நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். I have already done the groundwork. I have already done the background work. Things are happening. Things you will see in the days to come. அதற்கான சகலவிதமான பின்னணி காரியங்களில் நான் ஈடுபட்டு விட்டேன். அதற்கான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். I will tell you one thing. You cannot stop
You cannot stop. Gamaliel said this long ago, and David Balasingh is saying it today. கமாலியல் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நாட்களுக்கு முன்பதாக சொன்னார். அதே காரியத்தை டேவிட் பாலசிங்க நான் சொல்லுகிறேன். You cannot stop a man or a woman with a vision. தரிசனத்தோடு இருக்கிற ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ எந்த ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. You cannot stop this. இப்பேற்பட்ட காரியத்தை தடுத்து நிறுத்த முடியாது. I want John Selin and his dear wife to come and stand here. I want all of you to open your mouth and bless them. இப்பொழுது ஜான் செலின் அவருடைய துணைவியார் முன்பதாக வந்து நிற்கும்படி கேட்கிறேன். இந்த இடத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். You come this side, Thambi. I want both of them to stand here. அவர்கள் இருவரும் இந்த இடத்தில் நிற்கும்படி கேட்கிறேன். If their kids can be brought immediately, please come running here, children. அவருடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் தயவு செய்து நீங்கள் உடனடியாக அவர்களை மேடைக்கு கொண்டு வாருங்கள். Face the crowd. நீங்கள் I want all the servants of God, all the mighty men and women of God to stretch your hand and stand with me in this blessing prayer. இப்பொழுது எல்லா தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற பாத்திர ஊழியக்காரர்கள் தங்களுடைய இரண்டு கரங்களை அவர்களுக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி I கேட்கிறேன். want all of you to stretch your hand. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கரங்களை இவர்களுக்கு நேராக நீட்டும்படி I'll கேட்கிறேன். tell you one thing. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Every one of you who will bless this couple, you will be blessed. யாரெல்லாம் இந்த தம்பதியினரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Whoever will bless this couple will be blessed. யாரெல்லாம் இந்த தம்பதியினரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The rest of the sentence I don't even have to tell. God will take care of the rest. அதற்கான மாறான சொற்றொடரை நான் சொல்லவில்லை. அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். God will take care of that. ஆண்டவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். I know that this family needs the help, the presence, the power and the grace of God in their lives. இந்த அருமையான தம்பதியினருக்கு தேவனுடைய தரிசனம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். And I want this to happen right now. அது இப்பொழுது நடைபெற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். Every one of you open your mouth and bless this family. ஒவ்வொருவருடைய உங்களுடைய நாவுகளை திறந்து இவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். I want to be a mentor, friend, well-wisher and a patron to this dear family. இந்த அருமையான குடும்பத்திற்கு நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு ஆலோசகராக, நல்ல நண்பராக, ஊழியராக நான் இருக்க விரும்புகிறேன். And I thank God for this opportunity. Start opening your mouth. இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. உங்கள் நாவுகளை திறந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் say something. ஆசீர்வதித்து The ஜெபியுங்கள். blessing of God Almighty. தேவனுடைய சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை The கூறுங்கள். help and the blessing of God that overpowers all the power of the enemy. உலகத்தை சத்துருடைய சகல வல்லமையை காட்டும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை மேற்கொள்வதாக என்று சொல்லி Today is the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். Increase in the blessing of God, my friend. தேவனுடைய ஆசீர்வாதங்களில் பெருகுவார்களாக என்று சொல்லுகிறேன். All the days of your life, all the days of your life, no one will be able to stand against you. உன் வாழ்நாள் முழுவதும் உன் வாழ்நாள் ஒருவன் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. No one will be able to overpower you. ஒருவர் உங்களை மேற்கொள்ள போகிறதில்லை. Nobody will be able to overcome you. ஒருவர் உங்களை மேற்கொள்ள போகிறதில்லை. They will come from every side, but you will stand. எல்லா பக்கத்திலும் அவர்கள் எழும்பி வருவார்கள், ஆனால் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். In the name of the Father, Son and the Holy Spirit. பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Go further and further. மேன்மேலுமாக I thank and praise God. நான் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துகிறேன். Amen. ஆமென். Amen. ஆமென். Sovada kalamashanda. இந்த பக்கம் வாங்க தம்பி. Shombala barakaranga. I will take only a few minutes. நான் சில நிமிடங்கள் மாத்திரம் தான் எடுப்பேன். Those few minutes are Sri Lanka minutes, so I don't know. இந்த சில நிமிடங்கள் என்று சொன்னபோது ஸ்ரீலங்காவில் இருக்கிற சில நிமிடங்கள். Now, இப்பொழுது I am a teacher of homiletics for many years. பிரசங்கியலை கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகராக நான் பல ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிறேன். And I have prepared graduation speakers for Southern Asia Bible College. சதனேஷியா வேதாம கல்லூரிக்கு என்று பிரசங்கியாளர் நான் ஆயத்தம் பண்ணுகிற பணியில் இருந்திருக்கிறேன். Now my sermon begins and my time. இப்பொழுது என்னுடைய பிரசங்கம் இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. Acts chapter number 6. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் verse number 8. 8வது வசனம். My thesis is, என்னுடைய தீசிஸ் என்னவென்றால், or what you can call my proposition, அந்த தீசிஸுடைய சுருக்கம் என்னவென்றால், கருத்து என்னவென்றால், you cannot stop நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட முடியாது. a man or a woman with a vision from God. தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெற்ற மனிதனையோ பெண்ணையோ யாராலும் தடுத்து A man or a woman who has seen God does not have to see anybody else. தேவ மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ யார் தேவனை பார்த்தார்களோ அவர் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவருடைய முகத்தை பார்த்துட்டா வேற எந்த முகமும் எங்களுக்கு அவலட்சணமா இருக்கும். Chapter 6 verse 8. 6ஆம் அதிகாரம் 8வது A வசனம். man full of God, God's grace, God's power, and he did mighty works for God. விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். That is Stephen. அதுதான் ஸ்தேவான். Now watch carefully. மிக கவனமாய் கவனியுங்கள். Opposition arose. எதிர்ப்பு எழும்பிற்று. And opposition arose from a particular synagogue. ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. And it arose among the key leaders. முக்கியமான தலைவர்களிடத்திலிருந்து இப்பேற்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. There are three groups that are opposing Stephen. இப்போது மூன்று விதமான குழுவினர் இந்த ஸ்தேவானை எதிர்த்து நிற்கிறார்கள். This is a very very interesting study. இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். Verse number 9. 9வது வசனம். Watch carefully. மிகவும் கவனமாய் கவனியுங்கள். The Jews of Cyrene. Verse number 9. சிரேனே பட்டணத்தில் இருக்கிறவர்கள். Then the people from the province, the area, the city called Alexandria. பின்பதாக அலெக்சாந்திரியா பட்டணத்தில் இருக்கிறவர்கள். And then also people from Cilicia in Asia. ஆசியாவில் இருக்கிற சிலிசியா நாட்டாரிலும் சிலர் எழும்பினார்கள். These men began to argue. These men began to argue with Stephen. இந்த மூன்று நபர்களும் ஸ்தேவானுக்கு விரோதமாக விவாதிக்க ஆரம்பித்தார்கள். Argue with Stephen. ஸ்தேவானோடு கூட விவாதிக்கிறார்கள். The first apologist is about to die. முதலாவது அப்பாலஜிஸ்ட் இப்பொழுது அவன் மரிக்க இருக்கிறான். Who was the very first apologist? யார் முதலாவது அப்பாலஜிஸ்ட்? To the faith in the Lord Jesus Christ and the teachings of Jesus. இயேசு கிறிஸ்து மீது வைத்திருந்த விசுவாசத்திலும் போதனையிலும் முதலாவது இருந்த அப்பாலஜிஸ்ட். In the New Testament. முதலாவது புதிய ஏற்பாட்டிலே. Today it is fashionable to study apologetics. It is fashionable to write apologetics. It is fashionable to do things in apologetics. இன்றைக்கு அப்பாலஜெட்டிக்ஸ் படிப்பது என்பது மிகவும் அழகானது ஒன்றாக, விருப்பமானது ஒன்றாக, அது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. But we want to see an apologist who is without apology, ready to die. மன்னிப்பு கேட்காமல் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு அப்பாலஜிஸ்ட் நமக்கு என்று தேவை. That is what we are needing today. இன்றைக்கு அப்பேற்பட்ட நபர்கள் தான் நமக்கு தேவைப்படுகிறது. I want to imagine with you today. இன்றைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் கற்பனை செய்து பார்க்க விரும்புகிறேன். Maybe in the group from Cyrene. இந்த சிரேனே பட்டணத்து குழுவினரிலிருந்து. From the group from Cyrene. இந்த சிரேனே பட்டணத்திலிருந்து. Maybe the man who carried the cross of Jesus Christ was also one of the people. இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையை சுமந்து கொண்டிருந்த நபரும் இந்த பட்டணத்திலிருந்து இருக்கலாம். Maybe he was going through a turmoil. Maybe he was trying to see whether Jesus was real or not. He needed a live witness and he was part of that group from Cyrene. இப்போ இயேசு கிறிஸ்து அவர்தான் உண்மையான தெய்வமா, அதை குறித்து ஒரு உண்மையான உயிருள்ள சாட்சி எனக்கு தேவை. எனவே அந்த குழுவில் இந்த நபர் இருந்திருக்கலாம். So maybe Simon of Cyrene was in this Cyrenian group. ஒருவேளை அந்த சீமோன், இந்த சிரேனே உடனாகிய சீமோன் இந்த குழுவில் இருந்திருக்கலாம். And what about from the city of Alexandria? அந்த அலெக்சாந்திரியா பட்டணத்திலிருந்து யார் எழும்பி இருக்கலாம்? Maybe Apollos the Alexandrian was there. ஒருவேளை அப்பல்லோ என்கிற அந்த நபர் அலெக்சாந்திரியா அப்பல்லோவா இருக்கலாம். He was there. In his mind there was a great argument and that was going on in his mind. Apollos is known in Acts chapter 19 as the Alexandrian. இப்போ அலெக்சாந்திரியா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அவன் அறியப்படுகிறான். தன்னுடைய மனதில் இருந்த ஏராளமான கேள்விகளை அவன் விவாதிப்பதற்காக அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். Maybe Apollos was leading the Alexandrian group. ஒருவேளை இந்த அப்பல்லோ என்கிற நபர் இந்த அலெக்சாந்திரியா குழுவினை நடத்தி கொண்டிருந்திருக்கலாம். And the third group is from Cilicia. மூன்றாவது குழுவினரை சேர்ந்தவர் சிலிசியா நாட்டை சேர்ந்தவர்கள். We all know that Saul is from Tarsus in the province of Cilicia. So maybe Paul was Saul, the Hebrew, the Greek, the Saul of Tarsus, the greatest persecutor. He may have been leading the group from the province of Cilicia. ஒருவேளை சவுல் என்கிற இந்த மனிதன் இந்த சிலிசியா பட்டணத்திலிருந்து அவன் வந்தபடினாலே அவன் இந்த குழுவினருக்கு தலைவராக இருந்து கலகத்தை உண்டு பண்ணுவதற்கு அவன் எழும்பி இருந்திருக்கலாம். One table serving deacon from the church, not even an apostle. One table serving deacon from the early church, full of the Holy Ghost, full of the Holy Spirit, is standing against three groups. One is led by Simon of Cyrene, the other is led by this man from Alexandria, Apollos, and the third group from Cilicia. Maybe Paul was the leader. Can you imagine the anointing on
one man who can argue with all these people. ஒரு சாதாரணமான எளிமையான மனிதன், ஒரு பந்தியிலே ஒரு மேஜையிலே பந்து விசாரிக்கிற ஒரு சாதாரண மனிதன், ஒரு சபையிலே முக்கியமான நபர் அல்ல. அப்பேற்பட்ட நபர் 3 பக்கத்திலும் 3 தேசத்திலும் வந்த அந்த நபர்களோடு கூட விவாதிக்கிறதை நம்ம இந்த இடத்திலே பார்க்கிறோம். That is the power of the anointing upon an apologist. அப்பேற்பட்டதுதான் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பேற்பட்ட அப்பாலஜிஸ்ட் மேல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We want to train men and women who will stand without an apology and apologist for Jesus. எந்த விதமான மன்னிப்பும் கேட்காத அளவுக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்திற்காக துணிந்து நின்று தேவனே கர்த்தர் என்று நிரூபிக்கிற ஒரு அப்பாலஜிஸ்ட் நமக்கு தேவைப்படுகிறது. I want to read 10th வசனம் in Tamil. 10th வசனத்தை நான் தமிழிலே வாசிக்க விரும்புகிறேன். Now I won't read it when I can find it. Here it is. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் கூடும், அவருக்கு எல்லாம் கூடும், அவங்களுக்கு எல்லாமே கூடாம போயிடும். அவங்களுக்கு எல்லாமே கூடாம போய்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Then what happens? பின்பதாக என்ன நடந்தது? Then starts the sadi and the sudu and all the cunningness. பின்பதாக சதி, சூது, வஞ்சகம் எல்லாம் அந்த இடத்தில் எழும்ப ஆரம்பிக்கிறது. And they start the plotting. இப்பொழுது அந்த இடத்திலே ஆரம்பிக்கிறார்கள். And then like Jesus they set up false witnesses. இயேசுவுக்கு நடந்த அதே காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுதுதான் நீங்கள் மெய்யான சாட்சிகளாய் நிற்பீர்கள். Amen. Hallelujah. Hallelujah. False witnesses start. Why do you worry, young man, about false witnesses and false reports and all kinds of unkind things that are spoken of you? That is a confirmation of your ministry. பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தும் போது, தேவையில்லாத காரியங்களை உங்கள் மேல் வேண்டாத காரியங்களை சுமத்தும் போது ஏன் பயப்படுகிறீர்கள்? தேவன் உங்களை ஊழியத்திற்கு அழைத்தார் என்பதற்கு அதுதான் ஆணித்தரமான அடையாளமாக இருக்கிறது. This is the witness. இதுதான் சாட்சி. Now we will go fast. வேகமாக செல்வோம். If you see the 7th chapter, 7ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்ப்பீர்கள். that is the longest speech these people were able to listen. That's the longest and most beautiful apologetical systematic representation and presentation with the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் மிக நீளமாக தெளிவாக உறுதியாக பேசப்பட்ட ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. It is most outstanding that you can see 3 opposing groups, 3 arguing groups are able to listen to so much from one man. இது ஒரு அற்புதமான காரியம். ஒரு மனிதன் பேசுகிற இந்த காரியத்தை 3 விதமான எதிர்ப்பாளர்கள், விவாதிக்கிறவர்கள், அவர் இந்த வார்த்தையை, அவர் நீளமான பேச்சை அவர்கள் கேட்கிறார்கள். One of the longest speeches in the book of Acts. அப்போஸ் நடைபெறுகிற மிகப்பெரிய நீளமான ஒரு பேச்சாக இது செய்தியாக இருக்கிறது. Maybe some of you are already getting tired of speeches today. ஏற்கனவே இந்த ஏராளமான செய்தியை கேட்டு நீங்கள் இந்த மாலை நேரத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். But look at the verse that is before chapter 7 beginning. ஆனால் 7ஆம் அதிகாரம் தொடங்குவதற்கு முன்பதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனியுங்கள். They were all looking at him. எல்லாரும் அவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். Number 15. 15வது வசனம். Chapter 6 verse 15. 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். If we are all going to look at Emmanuel. நாம் எல்லாரும் இம்மானுவேலை நோக்கி பார்க்கும் பொழுது, and suddenly his face starts shining like that whatever light that is there. திடீரென்று இந்த வெளிச்சத்தை போல அவருடைய முகம் பிரகாசிக்குமானால், will you not listen to him? அவர்களை நோக்கி நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? Will you not listen to him? அந்த செய்தி நீங்கள் கேட்க விரும்ப மாட்டீர்களா? If his face, he's a very handsome man, but if his face is going to look more handsome like an angel, will you not listen to this man? அவர் மிக ஒரு அழகான மனிதர், ஒருவேளை தேவதூதனை போல அவருடைய முகம் பிரகாசிக்குமானால், அவர் பேசுகிற இந்த வார்த்தையை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டீர்களா? An apologist must look like an angel, not like a demon. Apologist என்ற நபர் ஒரு பேய் பிசாசை போல இருக்க கூடாது, மாறாக ஒரு தேவதூதனை போல இருக்க வேண்டும். He must not be skillful in argumentation. He must be great in the anointing of the Holy Spirit. விவாதிப்பதிலே தெரிந்தவராக இருக்க, மாறாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதிலே அவர் திறமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும். Just because you read 10 or 15 books, don't think you're a great apologist. 10 அல்லது 15 புத்தகங்களை வாசித்து படித்தது நிமித்தமாக உங்களை நீங்களே பெரிய அப்பாலஜிஸ்டாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். Come on, graduates. அருமையான பட்டதாரிகளை கவனியுங்கள். Your face must shine like the angel. தேவதூதனை போல உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும். Then nobody will be able to argue against you. பின்பதாக ஒருவர் உங்களை பார்த்து எதிர்த்து விவாதிக்க முடியாது. Let us close the entire chapter 7. 7ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக முடித்து விடுவோம். Come towards the end. முடிவிற்கு வரும் கடைசி வசனங்களுக்கு வருவோம். He is able to start from the beginning and give the clear account, so that Apollos, so that Simon of Cyrene and Paul of Tarsus, all 3 can be converted with one message. ஆரம்பத்தில் அவன் பேசின செய்தியின் மூலமாக சிரேனே ஊரானாகிய சீமோன்,
இந்த இடத்திலே பவுல் அப்போல்லோ மூன்று பேரும் இந்த செய்தி நிமித்தமாக தொடப்படுகிறதை பார்க்கிறோம். One anointed message by Stephen, these three people are cut to the heart, it says. இது மூன்று ஒரே ஒரு நபர் பேசின அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தி நிமித்தமாக இந்த மூன்று நபர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களானார் என்று வேதம் சொல்லுகிறது. Let me go to the conclusion very fast. வேகமாக முடிவுரைக்கு நேராக நான் செல்லட்டும். Verse number 54. 54வது வசனம். I have jumped a lot of verses. ஏராளமான வசனங்களை நான் விட்டு சென்று விட்டேன். But this is needed. இந்த வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. When they heard this, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, this includes prominent people. அந்த இடத்துல இந்த முக்கிய தலைவர்களும் இது சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. This includes people who are going to convert. These are people who are going to come to Christ in dramatic ways. ஒரு அற்புதமான ஆச்சரியமான விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஜனங்களை இது உள்ளடக்கியது. These are people who are going to take a stand among the nations. தேசத்திலே அவர்கள் எழும்பி நிற்கிற ஜனங்களை இது உள்ளடக்கியது. But now they are biting their teeth. இப்போது இவர்கள் தங்கள் பற்களை கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are gnashing their teeth. தங்களுடைய பற்களை அவர்கள் மூர்க்கமாய் கடிக்கிறார்கள். My dear people, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, when you are preaching the word of God without any compromise, எந்த விதமான சமரசம் செய்யாமல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, nobody can sit in front of you and have kottavi. They will have parishuttavi. நீங்கள் யார் உங்களுக்கு முன்பதாக செய்தியை கேட்க கொட்டாவி விட மாட்டார்கள், மாறாக பரிசுத்தாவினால் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அவர்கள் உங்களை பார்த்து அவர்களுடைய பற்களை கடித்தால் அதுதான் உங்களுடைய ஊழியத்தின் பிரதான அங்கீகாரம். ஹalleluya. பல்லையும் கடிக்க தெரியாம ஒண்ணுமே செய்ய முடியாம ஓரத்துக்காக இப்படி தூங்கிட்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி எதிரி? அவங்க எதிரியும் இல்ல, சிநேகிதனும் இல்ல. ஆமென். ஆட்களை பற்களை கடிக்க வைக்கிற விதத்தில் பேசணும். ஹalleluya. That is an apologist. அதுதான் ஒரு அப்பாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். They have a rock concert. பின்பதாக ஒரு ராக் கான்சர்ட் இசை நிகழ்ச்சி அவர்கள் பெறுகிறார்கள். Where is Aldrin? Aldrin, I can see that he also has to pee and gown. Rock concert தம்பி. அந்த இடத்துல ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. The climax of that rock concert is the death of Stephen. அதனுடைய காட்சியினுடைய ஒரு முடிவு என்ன? அந்த இடத்துல ஸ்தேவான் மரித்து போகிறான். Stephen attended only one rock concert, his rock concert. அவன் ஸ்தேவான் ஒரே ஒரு கான்சர்ட் இசை நிகழ்ச்சி தான் பெற்றுக்கொண்டான். அது தன்னுடைய இசை நிகழ்ச்சி. Climax was, he said, forgive them, all of them, Father. அவனுக்கு அதனுடைய முடிவு என்னவாக இருந்தது? பிதாவே, இவர்கள் எல்லாரையும் மன்னியும். It says, see, I can see. அவன் சொல்லுகிறான், இது நான் பார்க்கிறேன். 56, verse number 56. I am really going to close. Watch this. நான் நிச்சயமாக முடிக்க போகிறேன். இதை கவனியுங்கள். Verse number 56. 56வது வசனம். Come on, verse number 56. 56வது வசனம். Now I want three people to come. Come on, you come. மூன்று பேர் முன்பதாக வரும்படி கேட்கிறேன். நீ மூன்று பேர் quickly come. சீக்கிரமா I have to conclude this now. நான் இப்பொழுது முடிக்க வேண்டும். If they don't help me, I won't conclude. இவர்கள் எனக்கு உதவி செய்யவிட்டால் நான் முடிக்க போகிறதில்லை. You are Simon of Cyrene. நீ தான் சீமோன், சிரேனே ஊரனாகிய சீமோன். You carried the cross one time for Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விசை நீ சிலுவையை சுமந்தீர்கள். You are Paul. நீங்கள் பவுல். Tarsus, Cilicia. தர்சுசு சேர்ந்த சிலிசியாவில் இருந்து பவுல். You are Apollos. நீங்கள் அப்பல்லோஸ், the Alexandrian. அலெக்சாந்திரியாவை சேர்ந்தவர்கள். Now watch carefully. கவனமாய் கவனியுங்கள். Watch carefully. கவனமாய் கவனியுங்கள். This is Stephen. இவர்கள் நான் ஸ்டீஃபன். He is on the ground with kneeling down. இப்பொழுது அவர்கள் முழங்கால் படியிட்டு இருக்கிறார்கள். And he is saying, அவன் சொல்லுகிறார், சத்தமா 56 வாசிங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். காண்கிறேன். அதுதான் அதரிசனமான தேவன் கொடுக்கும் தரிசனம். ஆமென். That is the vision that affected Paul. இந்த தரிசனம் தான் பவுலை மாற்றிற்று. அதோ அதோ பவுல், ஏதோ அதோ ஏதோ அதோ அதோ எனக்கு கருப்பு வானம் தான் தெரியுது. எனக்கு அதோ ஏதோ அதோ அதோ ஏதோ இவருக்கு இன்னும் தெரியல. கொஞ்சம் நாளைக்கு பிறகு இவருடைய கண் குருடாகும். அதோ அதோ கேளுங்க. அதோ அதோ இல்லப்பா, ஏதோ ஏதோ ஒண்ணும் இல்ல, இன்னும் தெரியாது. அப்போலோ அதோ ஏதோ அவ்வளவுதான். அப்பா தேங்க்யூ. நன்றி. 3 பேரும் கொணப்படுவீங்க. ஸ்தோத்திரம்.
ஏதோன்னு பார்க்குறாருல்ல பவுல், அன்னைக்கு தெரியல ஒன்றும், அதுக்கு பிறகு தெரிய வருது. ஆமென். ஒரு மனுஷன், ஆமென். மாட்டர் செல்வராஜ்னு சொல்றது நான் திருப்பி திருப்பி கேட்பேன், கதையை கேட்பேன். ரத்தசாட்சி செல்வராஜ், மாட்டியர் செல்வராஜ் has died somewhere near here. ரத்த சாட்சியாக செல்வராஜ் இந்த அருகாமையில் ஏதோ ஒரு இடத்துல அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். I have never seen his photograph. I don't know the story properly. அவருடைய புகைப்படத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை, அதை பற்றிய சம்பவத்தை நான் முழுவதுமாக அறிந்திருந்ததில்லை. Me carefully. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறதை கவனமாய் கவனியுங்கள். Nobody who seals the witness of the gospel with blood will ever be forgotten. ரத்த சாட்சி நிமித்தமாக ரத்தத்தை சிந்தி மரித்தவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் மறந்து போகிறதில்லை. The next chapter I won't start now. அடுத்த அதிகாரத்தை நான் இப்பொழுது துவங்க போகிறதில்லை. But the வானங்கள், திறந்த வானங்களில் இருந்து ஒரு பெரிய வெளிச்சம், a great light from that open heaven, with the standing Lord Jesus applauding the arrival of the first apologist, applauding the arrival of the first apologist from heaven. The light is shining on Paul now. இப்பொழுது வானங்கள் திறந்திருக்கிறதை பார்க்கிறான். வானங்கள் திறந்திருந்து முதல் அப்போலஜிஸ்ட் ஸ்தேவான் அவர்கள் எடுபட்டு போகிறதை பார்க்கிறார்கள். இப்பொழுது முதல் முறையாக சவுல் அதை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். And then his vision begins. பின்பதாக அவனுடைய தரிசனம் துவங்க ஆரம்பிக்கிறது. When one man who has seen the heavens opened, பரலோகம் திறந்திருக்கிறதை ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது, when one man is willing to see the open heavens, ஒரு குறிப்பிட்ட மனிதன் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்க ஆயத்தமாய் இருக்கும் பொழுது, I can see Jesus, இயேசுவை என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்லும் பொழுது, and all the others say ஏதோ எங்கோ, மற்றவர்கள் எல்லாம் எங்க ஏதோ என்று கேட்பார்கள். and that man is willing to die. அந்த மனிதன் சாகுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான். Many apostle Pauls will get up. ஏராளமான அப்போஸ்தலர் பவுல்கள் எழும்ப ஆரம்பித்து விடுவார்கள். Many Apollos will get up. ஏராளமான அப்போலோக்கள் எழும்பி விடுவார்கள். Many Simon of Cyrene will stand up. ஏராளமான சீமோன் எழும்புவார்கள். And even one of them, Mrs. Simon, will become a mother to an apostle. மிஸ்ஸஸ் சைமன் அவர்கள் அப்போஸ்தலருக்கு ஒரு தாயாக எழும்ப ஆரம்பிப்பார். My beloved graduates, என் அன்பு பட்டதாரிகளே, tonight I have to drive the whole night. இந்த ராத்திரியில நான் மிகவும் தொடர்ந்து பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. And I will be praying for you. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். I will be praying for you. உங்களுக்காக நான் கட்டாயம் ஜெபிப்பேன். I know I want to continue preaching, but I will stop here. I am just getting started. நான் இப்பொழுதுதான் செய்தி ஆரம்பித்திருக்கிறேன். தொடர்ந்து பேச விருப்பம் இருக்கிறது. But I want all of you to do one thing. நீங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யும்படி கேட்கிறேன். Become an apologist for Jesus Christ with an anointing in your lives. தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தை நிரூபிக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் மாற வேண்டும் என்று கேட்கிறேன். Put your finger up there. எல்லாரும் உங்களுடைய விரலை தேவன் அந்த வானத்திற்கு நேராக நீட்டுங்கள். And say, Lord, open the heavens. ஆண்டவரே, வானத்தை எனக்காக திறக்கவும். I want to see Jesus. நான் இயேசுவை பார்க்க விரும்புகிறேன். After I will have this heavenly vision, ஆண்டவரே, இந்த பரலோக தரிசனத்தை நான் பெற்ற பின்பாக this earth will become very dim and dull for me. இந்த பூமியானது எனக்கு மங்கி போனதாகவும் மருளானதாகவும் இருக்கும். Then I will not be ever disobedient to that heavenly vision. பின்பதாக நான் ஒருபொழுதும் அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்க போகிறதில்லை. வானங்கள் திறக்கப்படும், பல தானங்கள் உங்கள் மேல் வரவும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென்.